Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம காஞ்ச மிளகாய் வச்சு தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான சைட் டிஷ் ரெசிபி. இது இட்லி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஒரு குயிக்கான ரெசிபியும் கூட. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல இந்த காஞ்ச மிளகாவோட கவுண்ட்டை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அங்கேயே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த ரெட் சில்லி கோகனட் சட்னியை கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வச்சு தாளிச்சிருங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான ரெட் சில்லி கோகனட் சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக இட்லி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெட் சில்லி கோகனட் சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.